ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் த்ராட்டில். இந்த வீடியோவில் நம்ம எம்டி ஹெல்மெட்ஸோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இவ்வளோ நாளாக ரெகுலர் ஹெல்மெட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ லாங் ரைட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போக ஆரம்பிச்சதுனால அந்த சேஃப்டி ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலாக எம்டி ஹெல்மெட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன மாடல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம வாங்கியிருக்கிற ஹெல்மெட். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எம்டியோட ஹம்மர் சீரிஸ் மாடல் தான் இது. இது வந்து கிரே கலர், மேட் கிரே. ஃபஸ்ட்டு இதில் வைசர் பார்ப்போம். இதில் வைசரில் பார்த்தீங்கன்னா இது பின்லாக் ரெடி வைசர். இது வந்து பின்லாக் வரதில்லை இந்த மாடலில். ஸோ நம்ம பின்லாக் வேணும்னா நம்ம தனியாக வாங்கி தான் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாகி வெதர் கண்டிஷன்ஸில் நமக்கு உள்ள ஹெல்மெட் வைசர் வந்து ஃபாக் ஆகாது. அதே மாதிரி இந்த வைசர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் வைசர் கூட. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரிலீஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எம்டியோட குவிக் ரிலீஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வைசர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சினாலோ உடஞ்சிருச்சுனாலோ அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம வேறு வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்தது இதோட வென்டிலேஷனுக்கு வருவோம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ஓப்பனோ க்ளோஸோ நம்ம பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. முன்னாடியும் இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட பேடிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவபிள் பேடிங் தான் உள்ள. ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வேணுனாலும் உள்ளே வச்சுக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸோடு வருது, ரியர் ஸ்பாய்லர்ஸோடு வருது. அதை தவிர ஸ்பேருக்கு இவங்க உள்ள ஒரு ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ எடுத்து பார்ப்போம். இதுதான் அவங்க ஸ்பேருக்குன்னு கொடுத்த ஸ்பாய்லர்ஸ் தான். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் டாட் இசி சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் மார்க்கெட்டில் வர எல்லா ஹெல்மெட்ஸுக்கும் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் மேண்டட்ரி. ஸோ இந்த ஹெல்மெட்டுக்கும் ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து குவிக் ரிலீஸ் ஸ்ட்ராப் தான். இதில் வந்து டபுள் டி ரிங் அவங்க தரலை. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளான ஹெல்மெட்டு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5250 ஆகுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹெல்மெட்டில். கைஸ் நாங்கள் 2 ஹெல்மெட் வாங்கியிருக்கோம், எனக்கும் என் பிரதருக்கும். இப்போ செகண்ட் ஹெல்மெட்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவும் சேம் ஹம்மர் மாடல் தான். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் எல்லோ. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த ஹெல்மெட்டில் இருந்த அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுவும் சேம் ப்ரைஸ் தான், 5250 ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ஸ்க்கு 1 இயர் அவங்க வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாவது உடஞ்சிருச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thank you for watching.